ஆதவர்ஜுனா யாருக்கு மிக நெருங்கிய நண்பர்? சபரீசனுக்கும் திமுக தலைமைக்கும் மிக நெருங்கிய நண்பர். விடுதலை சிறுத்தைக்கு வந்த பிறகு அம்பேத்கரை தூக்கியும் திருமாவை தூக்கியும் நீங்கள் ரெண்டு பேரையும் முடிச்சு விடுறதுக்கான வேலையை நீங்கள் பார்த்தீங்க. அந்த சதி விசிகாவை வீழ்த்த நினைத்த சதி முறியடிக்கப்பட்டு விட்டது. ஆனால் தாவேகாவையும் அதிமுகவையும் வீழ்த்துவதற்காக இன்னொரு சதி உருவாக்கப்பட்டிருக்கிறது. எந்த பக்கம் போனாலும் எப்படி முடிச்சு விடுவார்னு பாருங்கள். நீங்கள் ஒருவேளை டிவிகே பக்கம் போனாலும் ஸ்ட்ராட்டஜிக்கலாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு டிவிக்கு முடிச்சு விடுறது. கிட்டத்தட்ட தூண்டில் போட்டு வச்சு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவர் போட்டிருக்க தூண்டில் மீன்கள் இருக்கக்கூடிய கூடாரத்தில் போட்டால் பரவாயில்ல, முதலைகள் பக்கத்தில் போட்டிருக்காரு. தூண்டிலோடு சேர்த்து வந்து உள்ள போய் நிச்சயமாக இந்த முறை திமுகவை கபலீகரம் செய்வோம் உறுதியாக சொல்கிறார். குறிப்பாக விஞ்ஞான ஊழல் செய்வதில் திமுக எங்களை தவிர்த்த விஷயங்கள் சொல்லியிருக்கிறாரு. திருக்குறளை பொதுநூலாக அமைப்பதற்கு முன்னெடுப்பாக செய்கிறோம். ஏனென்றால் அப்புறம் சொல்கிறது தான் கொஞ்சம் காரியத்துக்கு மாதிரி இருக்குது. வள்ளுவர் சொன்ன வாக்கின்படி வாழ்ந்தவர் கலைஞர் கருணாநிதி. இதுவரைக்கும் தாவேகா சைட்லேருந்து எந்த விதமான பதிலும் வரல. டோட்டலாக வந்து சைலண்டாக இருக்காங்க. இது ஏதாவது வேணும்னே சைலண்டாக இருக்காங்களா, இல்லை சைலண்டாக இருக்க சொல்லி யாராவது சொல்லியிருக்காங்க? வேணும்னு சைலண்டாக இல்லை, ஆதவர்ஜுனா வேணான்னு சைலண்டாக இருக்காங்க. இப்போ இதுக்கு உதாரணம் வந்து நான் சீமான் சொன்னதே சொல்லாமல் பூன்னு நான் துப்புனை எச்சு வச்சு வந்து கட்டியால் போட்டுருக்கேன்னு சொன்னார். யாரை சொன்னாலும் கேம்பஸ்குள்ளே உட்காந்து செய்யக்கூடிய அரசியலை தவிர்த்து கொண்டு நீங்கள் களத்தில் இறங்கி ஒரு கண்ணில் விரல விட்டு ஆட்டக்கூடிய வேலை செஞ்சீங்க. அது இவர் உள்ளே வந்து ஆரோக்கியசாமிக்கு மட்டுமா செக் வைப்பார்னு நினைக்கிறீங்க, குஷியானதுக்கு சேர்த்து வைப்பார். ஆதவர்ஜுனா நோக்கம் என்னவா இருக்கு? நோக்கம் என்ன அப்படிங்கிறது வந்து டிவிக்கே முடிச்சு விடணும். ரியலோ நேர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். சார் வணக்கம். தான் விசிகா கட்சியிலிருந்து முழுமையா நான் வெளியில போறேன் அப்படின்னு ஆதவர்ஜுனா வந்து அறிக்கை மூலியமா அபிஷியலாவே அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. இந்த செய்தி வந்ததன் பிறகு இயக்குனர் அமீர் அவர்கள் வந்து தன்னுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காரு. என்ன விஷயம் அப்படின்னா, விசிகாவை வீழ்த்த நினைத்த சதி விலகியது அப்படின்ட்டு வந்து தன்னுடைய ஸ்டேட்டஸ்ல வந்து குறிப்பிட்டிருக்காரு. இதை எப்படி எடுத்துக்கிறது? திமுகவை எதை எடுத்து அடிச்சிருக்காருன்னு பார்க்குறேன். புரியுதா உங்களுக்கு? விசிகாவை வீழ்த்த நினைத்த சதி முறியடிக்கப்பட்டு இருக்கிறது. விசிகாவை வீழ்த்த சதி செய்தது யார்? திமுக. ஆதவர்ஜுனாவை திட்டமிட்டு விசிகாவுக்குள்ளே அனுப்பியது யார்? திமுக. ஆதவர்ஜுனா யாருக்கு மிக நெருங்கிய நண்பர்? சபரீசனுக்கும் திமுக தலைமைக்கும் மிக நெருங்கிய நண்பர். கிட்டத்தட்ட 2016 40க்கு 40 தொகுதி தோத்த பிறகும் அந்த இடத்துல வந்து ஆதவர்ஜுனா போய் நிற்கிறாரு. பிஜேபியில் நான் போய் சேர்ந்துருந்தா இந்நேரம் மத்திய அமைச்சர் ஆயிருப்பேன்னு சொல்கிறாரு. அப்போ மத்திய அமைச்சர் ஆகிறத தவிர்த்து விட்டு திமுகவோடு சேர்ந்து இத்தனை ஆண்டு காலம் நீங்கள் பயணம் பண்ணி திமுகவோடு இருக்கும் பொழுதெல்லாம் வந்து அம்பேத்கரை குறித்து நீங்கள் பேசாமல் விடுதலை சிறுத்தைக்கு வந்த பிறகு அம்பேத்கரை தூக்கியும் திருமாவை தூக்கியும் நீங்கள் ரெண்டு பேரையும் முடிச்சு விடுறதுக்கான வேலையை நீங்கள் பார்த்தீங்க. அந்த சதி முறியடிக்கப்பட்டிருக்கிறது. அண்ணன் திருமாவளவனுக்கு தெளிவாக இவருடைய நகர்வு புரிந்து கொண்டதினால் மிக நேர்த்தியாக ஆதவர்ஜுனாவுக்கு வேற ஒரு பிளான் இருக்குது, அவர் மனசுக்குள்ளே வேறு ஏதோ ஒன்று வச்சுட்டு செய்கிறாருன்னு பட்டவத்தமாக சொன்ன பிறகு ஆதவர்ஜுனா நம்ம மாட்டிக்கிட்டோன்னு சொல்லிட்டு அழகாக வந்து நான் பதவியை விட்டு விடுகிறேன், நிரந்தரமாக கட்சியை விட்டு விலகிறேன்னு சொல்லிட்டார். அப்போது விசிகாவை வீழ்த்த நினைத்த சதி முறியடிக்கப்பட்டு விட்டது. ஆனால் தாவேகாவையும் அதிமுகவையும் வீழ்த்துவதற்காக இன்னொரு சதி உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதான் ஆதவர்ஜுனா. ஆதவர்ஜுனா எந்த பக்கம் போய் பயணிக்கணும் முடிவு பண்ணுறாரோ அந்த பக்கம் அந்த கட்சியை தரமட்டமாக்குவார். குறிப்பாக எந்த பக்கம் போனாலும் எப்படி முடிச்சு விடுவார்னு பாருங்கள். நீங்கள் ஒருவேளை டிவிகே பக்கம் போனாலும் ஸ்ட்ராட்டஜிக்கலாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு டிவிக்கே முடிச்சு விடுறது. அதிமுக தலைமையிட்டு அவர் சொன்ன வார்த்தை, பிரசாந்த் கிஷோரை இந்த முறை நான் உங்களை கூப்பிட்டு வரேன், அதிமுக வேலை செய்வதற்காக உங்களை ஜெயிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு அதிமுகவோடு இணைந்து நாளைக்கு அதிமுகவை முடிச்சு விட்டாலும் திமுக ப்ளஸ்ஸு, அதிமுக டிவிக்கு ரெண்டு பேரும் கூட்டணி ஏற்படுத்துவதற்கான வேலையை செஞ்சு ரெண்டு பேரும் மொத்தமாக முடிச்சு விட்டாலும் திமுகவுக்கு ப்ளஸ்ஸு, ஆக மொத்தம் டிஎம்கேவுக்கு ப்ளஸ்ஸு. இதைத்தான் செய்கிறதுக்கான வேலையை ஆதவர்ஜுனா வந்து திட்டவட்டமாக நகர்த்தி கொண்டு போகிறாரு. இதில் டிஎம்கேக்கு மட்டும் ப்ளஸ்ஸு கிடையாது. ரெண்டு பேரையும் வந்து ஓட்டு ரீதியாக வந்து அவங்கள சிதைவுபடுத்தினோம்னா ரெண்டாவது அதிகமான கூட்டணியின் அடிப்படையில் ரெண்டாவது ஓட்டு சதவீதம் அதிகமாக பிஜேபி வாங்குவதற்கான ஒரு வேலையும் அங்கே இருக்கும். அதற்காக தான் ரங்கராஜ பாண்டே வந்து ஸ்ட்ராட்டஜிக்கெலாம் எடுத்துகிட்டு அவர் ஒரு பக்கம் பண்ண சேட்டையெல்லாம் அதுக்காக தான். ஸோ இதைத்தான் வந்து அமீர் அவர்கள் திட்டவட்டமாக சொல்லியிருக்காரு. அமீருக்கு இப்போயாவது வந்து கிட்டத்தட்ட ஒரு புரிதல் ஏற்பட்டு ஒரு தொலைநோக்கு சிந்தனையோட வெளிப்படையாக பேச ஆரம்பிச்சிருக்காருல. வாழ்த்துக்கள். ஓகே, இப்போ நீங்கள் சொல்லிங்க இல்லைங்களா, ஏடிஎம்கே இன்னொரு பக்கம் வந்து டிவிகே, இவங்க ரெண்டு சைடில் இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனுக்கு ஏதாவது அப்ரோச்மெண்ட் ஆதவர்ஜுனா சைட்லேருந்து ஏதாவது போயிருக்கா? ஆதவர்ஜுனா வந்து தை பிறந்த பிறகு எல்லா வேலையும் செய்யலாம்னு முடிவு பண்ணியிருக்காரு. இப்போதைக்கு பேச்சுவார்த்தை. எந்த கட்சியில் இணைவது என்பது தை பிறந்த பிறகு நம்ம வந்து ஒரு கட்சியில் இணையலாம். அதாவது இந்த பக்கம் அதிமுகவிடம்
உங்களுக்கு நான் பிரசாந்த் கிஷோரை கூப்பிட்டு வரேன்னு சொல்கிற மாதிரியும், இந்த பக்கம் நான் வந்தாக்கா மிகப்பெரிய பொருளாதார செலவையும் நான் பார்த்துக்க முடியும், கட்சிக்கான வேலையை பார்த்துக்க முடியும், ஸ்ட்ராட்டஜிக்கல் ஒர்க் பார்த்துக்க முடியும்னு விஜய் சேடம் 2 பக்கமே அப்ரோச். 2 பக்கம் போட்டு வைக்க வேண்டியதான தூண்டில். எதில் சிக்கினாலும் எதில் ஏறி ட்ராவல் பண்ணாலும் அல்டிமேட்டாக திமுக முடிச்சு வர்றதுக்கு அவருக்கு ஈஸியாக இருக்கும்ன்றதுனால அவர் கிட்டத்தட்ட தூண்டில் போட்டு வச்சு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவர் போட்டிருக்க தூண்டில் மீன்கள் இருக்கக்கூடிய கூடாரத்தில் போட்டால் பரவாயில்ல, முதலைகள் இருக்கிற இடத்துல போட்டிருக்காரு. தூண்டிலோடு சேர்த்து இவர் தான் உள்ளே போய் கபலீகரமாக வரான்றதை பொறுத்து இருந்து பார்க்கணும். ஓகே, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஏடிஎம்கே, இன்னொரு பக்கம் வந்து டிவிகே, ஏதாவது கூட்டணி பேச்சுவார்த்தைகள் அப்படிங்கிறதுக்கு எதுவும் வாய்ப்பு இருக்கா? ஏன்னா நேற்று வந்து பொதுக்குழு செயற்குழு கூட்டம் வந்து நடந்திருக்கு. கூட்டணியை தான் அதிமுக சைடு வந்து பெரிய ஒரு குறையாக வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. கேபி முனுசாமி, எஸ்பி வேல்மணி எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதற்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா இந்த 2 கட்சிகளுக்கும்? நீங்கள் எலெக்ஷன் வரும்பொழுது இன்றைக்கு இருக்க காலகட்டத்தில் நம்ம வந்து சிலரை வீழ்த்துவதற்காக நிச்சயமாக கூட்டணி வைப்பார்கள். கூட்டணி வைக்காமல் களங்கண்டு இன்றைக்கி இருக்க சூழலில் எந்த கட்சி திமுக நின்னாலும் சரி அதிமுக நின்னாலும் சரி பெரிய வெற்றியை பெற்றிடவே முடியாது. கடைசியில் அது மைனாரிட்டி கவர்மெண்ட்டாவோ அல்லது வந்து பெரிய கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணுறதுக்கான வழியே இல்லாமல் போகும். அப்படி இருக்கும் பொழுது கூட்டணி தான் வந்து பிரதானமாக எடுபடும். இந்த இடத்தில் எடப்பாடி அவர்கள் கர்ஜித்த விஷயத்தை நீங்கள் பார்க்கணும். கிட்டத்தட்ட எந்த அளவுக்கு அவர் பேசியிருக்கிறாருனாக்கா, நிச்சயமாக இந்த முறை திமுகவை கபலீகரம் செய்வோம்ன்றதை உறுதியாக சொல்லியிருக்காரு. குறிப்பாக விஞ்ஞான ஊழல் செய்வதில் திமுக எந்த அளவுக்கு கை தேர்ந்த விஷயம்ன்றது சொல்லியிருக்கிறாரு. அதில் சொன்ன ஒரு விஷயம் நீங்கள் எடுத்துக்கோங்க. பாட்டிலுக்கு 10 ரூபா செந்தில் பாலாஜியால் வாங்கப்பட்டுச்சு இல்லையா? பாட்டிலுக்கு 10 ரூபா, ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கினா ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 36,000 கோடி வந்து அதில் மட்டும் வருமானம் வருதுன்றார். விஞ்ஞான ஊழல் செய்வதில் திமுக கை தேர்ந்ததுன்ற. அப்போ எவ்வளோ பெரிய விஞ்ஞான ஊழலை செந்தில் பாலாஜியை வச்சு திமுக தலைமை குடும்பமும் திமுக தலைமையும் வாங்கி கொண்டு இருக்கின்றதை பட்டவத்தமாக சொல்கிறாரு. அப்போது இதை ஒரு பக்கம் வந்து தெளிவாக சொல்லி திருக்குறளை வந்து உலக பொதுமுறையாக அறிவிக்கணும்னு சொல்கிறாரு. அவர் அப்படி சொல்லிட்டு போனாக்கா சரி, நீங்கள் ஆமாம் அப்படின்ட்டு முடிச்சுட்டு போனாக்கா நல்ல விஷயம். ஏவாவேலு உடனே சொல்கிறாரு, அதிமுக சொன்னது இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம ஏற்றுக்கொள்கிறோம், திருக்குறளை பொதுநூலாக அமைப்பதற்கு முன்னெடுப்பாக செய்கிறோம். ஏனென்றால் அப்புறம் சொல்கிறது தான் கொஞ்சம் காரியத்துக்கு போகிற மாதிரி இருக்குது. வள்ளுவர் சொன்ன வாக்கின்படி வாழ்ந்தவர் கலைஞர் கருணாநிதி. இது சொல்லும் போது என்னால் சிரிக்காமல் கடந்து போக முடியல. அதாவது வள்ளுவர் சொன்னதுக்கு ஏற்ப வந்து திருக்குறளில் வள்ளுவர் என்ன சொல்லியிருக்கானோ அதன்படி கலைஞர் வாழ்ந்தாராம். என்னது? பிறர் மனை நோக்கா, கல்லுண்ணாமை, தீண்டாமை, இன்னும் சொல்ல போனேன்னாக்கா என்னென்னலாம் வள்ளுவர் சொல்லியிருக்காரோ அதன்படி வந்து கலைஞரும் திமுக தலைமையும் வாழ்ந்ததான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. நீங்கள் உங்களை பார்த்து ஒரு தலைவர் வாழ்ந்திருக்கார், அந்த தலைவரை பார்த்து நாங்கள் கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா, கற்க கசரடை கற்பவை கற்றப்பின் நிற்க அதற்கு தக அப்படின்னு கலைஞர் நின்னார். அதை பார்த்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி கற்றுக்கிட்டாரு, அதன்படி வாழ்கிறாரு. கரெக்டா? அப்படி எடுத்துக்கலாமா? ஸோ கண்ணாடி பாலத்தை பார்வையிட்ட பிறகு இந்த செய்தியாளர்களை சந்தித்து சொல்கிறாரு, ஏவாவேலுக்கு காங்கிரீட்டில் திறந்து வச்ச பாலமே போயிடுச்சா, இப்போ கண்ணாடி பாலத்தை வேறு பார்த்துட்டு வந்திருக்காரு. அது எவ்வளோ நேரத்தில் உடஞ்சி சிதறமோ தெரில. முகம் பார்க்குற கண்ணாடியாக இருந்துச்சுன்னு வச்சுங்க, ஏவாவேலு பார்த்தோன்னே உடஞ்சிருக்கோம். அது ஏதோ தரையில் நடக்கிற கண்ணாடி போட்டிருக்கு. அது எவ்வளோ நாளைக்கு தாக்கு பிடிக்கின்றதை பொறுத்து வந்து பார்ப்போம். அந்த கண்ணாடி பாலம் தாக்கு பிடிக்குதோ இல்லையா, திமுக 2026க்கு பிறகு தாக்கு பிடிக்காது. ஓகே, இப்போ ஆதவர்ஜுனா கட்சியை விட்டு முழுமையாக வெளில வந்ததுக்கு காரணமே அன்னைக்கு நடந்த அந்த புத்தக வெளியீட்டு விழா தான். அந்த புத்தக வெளியீட்டு விழாவில் விஜய் அவர்களோட பேச்சு எல்லாமே இருந்தாலும் இதுவரைக்கும் தாவைக்கா சைட்லேருந்து எந்த விதமான பதிலும் வரல. டோட்டலாக வந்து சைலண்ட்டாக இருக்காங்க. இது ஏதாவது வேணும்னே சைலண்ட்டாக இருக்காங்களா, இல்லை சைலண்ட்டாக இருக்க சொல்லி யாராவது சொல்லியிருக்காங்களா? வேணும்னு சைலண்ட்டாக இல்லை, ஆதவர்ஜுனா வேணான்னு சைலண்ட்டாக இருக்காங்க. நீங்கள் அதை அப்படி தான் எடுத்துக்கணும். ஏன்னா ஆதவர்ஜுனா வேணும்னு இருந்தாக்கா இந்நேரம் அதுக்கு அடுத்தடுத்த நிகழ்வு வந்திருக்கும். ஆதவர்ஜுனா வேணாம்ன்றதையும் நம்மளும் பல இடங்களில் பதிவு பண்ணுறோம். டிவிகேக்கு நீங்கள் வந்து, நான் உங்களுடைய டிவிகே கட்சிக்காரன் கிடையாது, நான் காங்கிரஸை சேர்ந்த நபர், எனக்கு அரசியல் புரிதல் இருக்கிறது. உங்கள் கட்சி நலன் சார்ந்து நீங்கள் திமுக வீழ்த்தணும்னு நினைக்கிறீங்க, மக்களுக்கு திமுக தான் பிரச்சனைன்றதுனால உங்களுக்கு சில விஷயத்த சொல்கிறேன். அதன் அடிப்படையில் நம்ம சொல்லிட்டோம். இதை தாண்டி இன்றைக்கு ஆதவர்ஜுனா எந்த மாதிரியான விஷயத்த செய்ய போகிறாரு, சபரீஷன் கூட எவ்வளோ நெருக்கம், மத்தியிலேருந்து ரைடு வந்த பொழுது அந்த நேரத்தில் சபரீஷன் ஃபோன் பண்ணி பேசுகிறாராம், ஆர் யூ ஓகே, எல்லா எவ்ரி திங் இஸ் கோயிங் குட்னு கேட்குறாருனாக்கா எவ்வளோ நெருக்கம்ன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போது இதன் மூலமாக ஆதவர்ஜுனாவை முதல்ல வந்து நம்ம கொஞ்சம் தள்ளி வச்சு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்ததுக்கான வாய்ப்பு தான் அதிகம். இன்னொரு பக்கம் வந்து இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, ஆதவர்ஜுனா வேண்டாம் அப்படிங்கிற நோக்கத்தில், வேண்டான்னு நினச்சவங்க எதுக்கு புத்தக வெளியீட்டு விழாவில் போய் கலந்துக்கணும்? புத்தக வெளியீட்டால் யார் கலந்துக்கிட்டது? ஆதவர்ஜுனா வேண்டாம் அப்படின்னு டிவிக்கு நினைக்கும் போது எதற்கு புத்தக வெளியீட்டு விழாவில் போய் கலந்துக்கணும்? புத்தக வெளியீட்டில் கலந்து கொண்டு அன்றைக்கு அம்பேத்கரை பற்றி பேசியும்
திமுகவை நேரடியாக எச்சரித்தும் இருமாப்புடன் அலைகிறீங்க அப்படின்னு சொன்னார்ல, அதை சொல்லியும் அதற்கு பிறகு உங்கள் கூட்டணியை காலி பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறார். அப்படி இருக்கும்பொழுது அதை பறைசாற்றுக்கு தான் அவர் போய் கலந்துக்கிட்டாரு. இதில் இருமாப்போடு நீங்கள் அலைகிறீர்கள், இருமாப்போடு இருக்கக்கூடிய அந்த மமதையை நான் உடைப்பேன்னு சொன்னாக்கா திமுக பதிலுக்கு என்ன தெரியுமா சொல்லுது, கனிமொழி உட்பட, இருமாப்போடு நாங்கள் ஜெயித்து காட்டுவோம். நீங்கள் என்ன சொல்லணும், எங்களுக்கு இருமாப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது, நாங்கள் மக்களுக்கு இவ்வளோ பணி செஞ்சுருக்கிறோம், நாங்கள் வந்து இருமாப்போடு அலைவர்கள் கிடையாது, சமூக நீதியை தூக்கி போய் சபப்பேட்டில் ஏற்றக்கூடிய நபர்கள் நாங்கள் மக்களுக்கு இவ்வளோ நல்லது செஞ்சுருக்கிறோம், இவ்வளோ ஸ்கீம் பண்ணியிருக்கிறோம், இதை பார்த்து மக்கள் மீண்டும் எங்களுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு சொல்லணும். ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இருமாப்புனா என்ன அர்த்தம், திமிருத்தனத்தோடு நான் ஜெயிப்பேன்னாக்கா அந்த திமிருத்தனம் அந்த அதிகார மமதையில் தானே காசு கையில் இருக்குன்னு சொல்லிட்டு மக்களை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் மக்களை வந்து சாவடிக்க வேண்டியது, செத்துட்டு அவனுக்கு ஒரு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது. அதைத்தானே வேலுமுருகன் இப்போ சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் வந்து காரில் மன்னர் போல் வந்து சுற்றி பார்க்குறதும், நீங்கள் வரேன்னாக்கா எம்எல்ஏவுக்கு வந்து தகவல் சொல்கிறது கிடையாது, அமைச்சர் பெருமக்கள் யாரும் சொல்கிறது கிடையாது, மக்களை பற்றி எந்த கவலையும் கிடையாது, கலாச்சாரம் கூட சேர்த்தாக்க 10 லட்ச ரூபா, மலையில் பெருவெள்ளத்தில் மாட்டி சேர்த்தாக்க 1 லட்சம் 2 லட்சம் உங்கள் சௌகரியத்துக்கு எல்லாமே செய்றீங்க அப்படின்றத சொல்கிறாரு. அப்போது வேல்முருகனை போல் என்றைக்கு கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய பிற கட்சி நபர்களுக்கும் என்றைக்கு மக்களை சார்ந்து ஒரு அக்கறையோடு பேசுவாங்கன்றது ஒருத்தர் தான் பார்க்கணும். இன்னொரு பக்கம் வந்து நேற்று தாவேக்காவினுடைய பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் அவர்கள் வந்து போஸ்டர் ஒட்டுறவர்களுக்கு தான் பதவி, புதிதாக கட்சிக்கு வர்றவங்க வந்து ஏதாவது நாங்கள் மதிப்போம் அரவணைப்போம், ஆனால் கட்சியில் வந்து போஸ்டர் ஒட்டி கட்சிக்கு கொடியேற்றுறவங்களுக்கு தான் வந்து வரும் நாட்களில் வந்து பதவி கொடுப்போம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஏதாவது நேற்று நடந்த நிகழ்விலேருந்து ஏதாவது குறிப்பிட்டு சொல்கிறாரா, இல்லை ஏதாவது வேறு ஏதாவது உள்நோக்கம் இருக்கா? இல்லை, ஆதவர்ஜுனா வந்தால் உனக்கு பதவியெலாம் கிடையாதுப்பா அப்படின்னு சொல்ல வரான்றீங்களா? அதை ஏதாவது உள்நோக்கம் இருக்கான்னு கேட்க வரேன். ஆதவர்ஜுனா வந்தால் உனக்கு பதவியெல்லாம் கிடையாது அப்படின்ற விஷயத்த அவர் பறைசாட்டலை. பட் அவங்க கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இன்றைக்கு வந்து மாற்று கட்சியிலேருந்து வந்த நபர்கள், அப்புறம் புதிதாக வந்து பணம் படைத்த நபர்கள் எல்லோரும் என்ன பண்ணுறாங்கனாக்கா, என்கிட்ட பணம் இருக்குது, என்கிட்ட செல்வாக்கு இருக்குது, என்னால் இவ்வளோ செஞ்சிட முடியும் கட்சிக்கு, என்னால் கூட்டம் கூட்ட முடியும், எனக்கு வந்த உடனே மாவட்ட பொறுப்பு கொடுத்துருங்க, மாவட்ட செயலாளரை கொடுங்க அப்படின்னு சொல்லி பொறுப்புகள் கேட்கும் பொழுது அதைத்தான் மெயினாக அவர் சொல்கிறாரு. இங்கே இத்தனை ஆண்டு காலமாக விஜயோடு சேர்ந்து பயணம் பண்ணி உழைச்ச நபர் இருக்கிறான். முதல்ல உழைச்சவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கண்ணியம் கொடுக்கணுமே தவிர பிற கட்சிகள் போல், இப்போ இதுக்கு உதாரணம் வந்து நான் சீமான் சொன்னதே சொல்லாமல் பூன்னு நான் துப்புனை எச்சியை தூக்கி வச்சு ஒருத்தன் கட்சி வளர்த்துக்கிட்டு இருக்கான்னு சொன்னார். யாரை சொன்னார்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஏண்டா திமுக உன் கட்சியை வளர்க்குறதுக்கு நான் தான் ஆள் கொடுக்கணுமான்னு கேட்டார். அப்போ அந்த கட்சியிலேருந்து யார் போனால் யாரை தூக்கி வச்சு வளர்க்குறாங்கன்றது நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அப்போது அதுபோல் வந்து பிற கட்சியிலிருந்து வர நபர்களையோ அல்லது வந்து பிற கட்சி மாற்று கட்சியில் இருக்கக்கூடிய கழிவுகள்னு சொல்லி இப்போ சொல்கிறது தான் சீமான் அந்த வார்த்தையை பயன்படுத்துவார். இடும்பாவனவன் கார்த்தியும் அதை தான் பயன்படுத்தினார். ஸோ இது போன்ற நபர்களை எல்லாம் தூக்கி கொண்டாட முடியாது. முதல்ல இத்தனை ஆண்டு காலம் விஜய்க்காக உண்மையாலுமே என்ன சொல்கிறது எதிர்பார்ப்பும் இல்லாமல், நாளைக்கு விஜய் பெரிய அரசியல் கட்சி ஆரம்பிப்பார்லாம் ஆரம்ப காலத்தில் தெரியாது, ரசிகனாக இருந்து விஜய்க்காக உழைச்சிருக்கிறான். அதற்கப்புறம் அது வந்து அந்த கட்சி ரசிகர்லேருந்து அதுக்கப்புறம் மக்கள் மன்றம் இது போல் பல விஷயங்களை பரிமாணம் அடைஞ்ச பொழுதும் தொடர்ச்சியாக இத்தனை ஆண்டு காலம் பயணம் பண்ணி வந்த நபர்களுக்கு முதல் முன்னுரிமை, அதற்கு பிறகு வரக்கூடிய நபர்களுக்கு அடுத்தடுத்த விஷயம் செய்வோம். ஏன்னா இன்றைக்கு எடுத்த உடனே நீங்கள் ப்ரெஷர் கொடுக்காதீங்க. ஃபஸ்ட்டு எங்களை சார்ந்த நபர்களுக்கு ஒரு 100 மாவட்ட செயலர்கள் போடுவதற்கான வேலை இப்போ 70 பேர் ஆல்மோஸ்ட் ஃபைனலைஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ 100 பேர் ஃபஸ்ட்டு போட்டு அடுத்தடுத்த நபர்கள் தான் போடுவோம். இதில் ஆதவர்ஜுனாவுக்கும் பாடம் சொல்லியிருக்கலாம். ஏன்னா ஆதவர்ஜுனா உள்ளே வந்தால் படம் காட்டுவார்ன்றது தான் உங்களுக்கு தெரியும். ஸோ அங்கே ஏற்கனவே ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலாக ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு நபர் அங்கே இருக்கிறார். யார்? இது ஜான் ஆரோக்கியசாமி வந்து அங்கே வந்து மிக தெளிவாக அங்கே உட்காந்து ஸ்ட்ராட்டஜிக்கல் வைக்கக்கூடிய வேலையை பார்த்து கொண்டிருக்கிறார் பொழுது அவரை தூக்கி செக் வச்சுட்டு இவர் உள்ளே வந்துடலாம் நினைக்கிறது. இவர் உள்ளே வந்து ஆரோக்கியசாமிக்கு மட்டுமே செக் வைப்பார் நினைக்கிறீங்க, புஷியானதுக்கு சேர்த்து வைப்பார் ஆதவர்ஜுனா? அந்த அளவுக்கா? ஆமாம். நீங்கள் நோக்கம் என்னவா இருக்கு? இல்லை, அதுதான் நோக்கம் என்ன அப்படிங்கிறது வந்து டிவிக்கே முடிச்சு விடணும். அப்போது விஜய்க்கு அடுத்தபடியாக அங்கே நின்று இவ்வளோ வேலையும் செய்யக்கூடியது, தொடர்ச்சியாக மக்களோட சேர்ந்து களத்தில் போய் எல்லா வேலையும் பார்க்குறது யார்? ஆனந்த் அவர்கள். ஸோ ஆனந்தும் ஆரோக்கியசாமியும் இருப்பதான் இவர்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கணும் பொழுது ஆனந்தமாக அவர்களை முடிச்சிடலான்னு நினைக்கிறாங்க. ஆனந்த் அவர்கள் விடுவதாக இல்லை. ஆரம்பத்தில் ஒரு முட்டுக்கட்டை போடுற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. போட்டால் உங்களுக்கு நல்லது, போடாமல் தூக்கி உள்ளே போட்டுக்கிட்டாங்கன்னா அது உங்களுக்கு தான் பிரச்சனை, நீங்கள் தான் ஃபேஸ் பண்ண போகிறீங்க. சொல்ல வேண்டிய கடமைக்கு சொல்லிட்டேன், அவ்வளோதான். ஆதவர்ஜுனாவை பற்றி திருமா அவர்கள் வந்து செய்தியாளர் சந்திப்பில் குறிப்பிடும்போது உடனே வந்து அவர் பெரிய ஆள் ஆகணும்னு நினைக்கிறாரு, அது வந்து எல்லா சூழ்நிலையிலையுமே வாய்ப்பு இல்லை, அதுலேயும் குறிப்பாக அரசியலுக்கு டோட்டலாகவே வாய்ப்பு இல்லை அப்படின்ட்டு. இப்போ உடனே பெரிய ஆள் ஆகணும்னு நினைக்கிற ரொம்ப ஒரு துடிப்புள்ள ஒரு ஆளை வந்து கட்சியில் சேர்த்துக்கிட்டா ஏதோ ஒரு விதத்தில் ஆரோக்கியமான ஒரு விஷயமா தானே இருக்கும். அங்கே என்ன தப்பு நடக்குது? டக்குன்னு வீங்குச்சுன்னா அது பேர் வீக்கம், வளர்ச்சி கிடையாது. புரியுதுங்களா? படிப்படியாக வளர்ந்தால் தான் வளர்ச்சி.
நீங்கள் அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் படிப்படியாக மேலே போவதற்கான வேலையை செஞ்சு ஒருத்தன் வரும்பொழுது தான் கல யதார்த்தத்தை புரிஞ்சுக்கொள்ள முடியும், அரசியலோட நெளிவு சுழிவை தெரிஞ்சுக்க முடியும், மக்களுடைய பிரச்சனை என்ன, வழி என்னன்றதை புரியும். நீங்கள் வந்து பான் வித் சில்வர் ஸ்பூனாக இருந்துட்டு பலாயிரம் கோடிக்கு அதிபதியாக இருந்துட்டு கிரவுண்ட் லெவலில் இருக்கக்கூடிய ரியாலிட்டி தெரியாமல் நீங்கள் வந்து இன்றைக்கு வந்து மன்னர்கள் மாமன்னர்கள்னு சொல்லிட்டு திமிர்த்தனம் எடுத்து நாங்கள் அகம்பாவத்தோடையும் ஆணவத்தோடையும் ஜெயிப்போம்னு சொல்லக்கூடிய நபர்கள்லாம் பொதுமக்களுக்கான யதார்த்த வாழ்வைக்கு ஒத்து வராத நபர்கள். ஸோ வளர்ச்சி என்பது படிப்படியாக இருக்கணும். பரிணாம வளர்ச்சி அப்படி தானே வந்திருக்கு. இன்றைக்கி இருக்கக்கூடிய பரிணாம வளர்ச்சி டெக்னாலஜி எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா அப்படி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்திருக்கு. திடீர்னு ஒரு விஷயம் வருதுனாக்கா வைரஸ் தான் அப்படி வரும், டக்குன்னு வரும், கொன்னுட்டு டக்குன்னு ஓடிடும், சில சமயத்தில் உள்ளுக்குள்ளே தங்கிடும். ஸோ அது வைரஸ்னு யாரை குறிப்பிட்றீங்க? யாராக வேணா இருக்கலாம்ப்பா. இன்றைக்கெலாம் வந்து யார் இவங்க தான் வைரஸ் அவங்க தான் வைரஸ் நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. வைரஸ்ன்றது பல ரூபத்தில் இருக்குதுங்க. ஆனால் வந்து சைலண்ட்டாக இருக்குதுங்க, தேவைப்படும் போது வைலண்ட்டாக மாறுதுங்க. நம்மளுது ப்ரிகாஷன்ஸ் முன்னக்கூட்டியே நம்ம தான் ரெடியாக இருந்துக்கணும். ஆன்டிபயோட்டிக்கை முன்னக்கூட்டியே எடுத்துக்கிறதா இல்லை நம்மளை வந்து வைரஸ் தாக்காத அளவுக்கு நம்மளை தற்காத்து கொள்ளக்கூடிய வேலையை தினந்தோறும் நம்ம செஞ்சுக்கிட்டு அது எங்கே வைக்கணுமோ வச்சுக்கிறது நல்லது. அது எல்லா கட்சிக்கும் பொருந்தும், குறிப்பாக டிவி கேட்க பொருந்தும். ஏன்னா உங்கள் கட்சிக்கான ஒரு நலனை சொல்லிட்டேன், உங்கள் கட்சிக்காரன் கிடையாது, அதனால் நான் சொல்ல வேண்டிய கடமைக்கு சொல்லிட்டேன். எடுத்துக்கொள்றதும் எடுத்துக்காமல் போகிறதும் உங்கள் கையில். இன்னும் 1.5 வருஷம் இருக்குது. அடுத்த வருடம் டிவிகேவுக்கு எந்த மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து சட்டமன்ற தேர்தலுக்கு கொடுக்கும், என்ன பிளான்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க? இல்லை அது அவங்க தான் சொல்லணும். இல்லை இப்போதைக்கு வந்திருக்கக்கூடிய தகவல் படி பார்த்தீங்கன்னா நீங்களே சொல்லியிருக்கிறது வந்து சுற்றுப்பயணம் வந்து சொல்லியிருக்காங்க. முழுமையாக சினிமாவிலேருந்து வெளியில் வந்து அரசியல் ரீதியான வேலைகள் வந்து பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான பிளான்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதே 2025 எப்படி இருக்கும்னு தான் கேட்குறேன். இல்லை முழுமையாக சினிமாவை விட்டு விஜய் அவர்கள் வெளியில் வரக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு மக்களை நேரடியாக சந்திக்கக்கூடிய ஒரு மீடியா, ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து அவ்வளோ சீக்கிரம் எல்லாத்துக்கும் அமைஞ்சிடாது. உங்களுக்கு சினிமாவை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ அதுவும் மக்கள் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியது. நீங்கள் சினிமாவில் யாராக இருக்கிறீங்கன்றதெல்லாம் கிடையாது. இப்போ சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இங்கே திமுக இருக்கிற மாதிரி சினிமாவில் பல கேரக்டர்லாம் இருக்குதுன்னு வச்சுங்க, கடைசி வரைக்கும் பெருசாக அது வளராது. ஆனால் உங்களுக்கு மிகப்பெரிய அங்கீகாரம் கொடுக்கப்பட்டிருக்கணும் பொழுது அந்த அங்கீகாரத்தை நீங்கள் மக்கள் நலனுக்காக பயன்படுத்தி கொள்ளலாம். உங்களுடைய இனி வரக்கூடிய படங்கள் எல்லாமே அரசியல் சார்ந்து, மக்களை சார்ந்து, கருத்தியல் சார்ந்து எதை பிரதிபலிக்கணுமோ அதை பிரதிபலிக்கிறதுக்கு சினிமா வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது சார். ஒரு மீடியா வந்து அந்த மீடியம் வந்து மக்கள்கிட்ட நேரடியாக கான்டாக்ட் பண்ணக்கூடிய எல்லா வேலையும் செய்யும், பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். நீங்கள் நல்ல விதமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய நல்ல சினிமாவை கொடுக்கணும். இப்போ கூட துல்கர் சல்மான் நடித்த படம் லக்கி பாஸ்கரை பார்த்துட்டு 3 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேக்கோடு எடுத்து ஹாஸ்டல்லேருந்து ஏறி குச்சி ஓடி போயிட்டாங்க. இதே மாதிரி பெரிய ஆளாகிட்டு தான் வருவேன்னு சொல்லிட்டு. புரியுதுங்களா? ஒரு சாதாரண ஒரு சின்ன விஷயம் ஒரு எவ்வளோ பெரிய இம்பேக்ட் ஏற்படுத்துன்னு பாருங்களேன். ஸோ அதுபோல் வந்து ஒரு பெரிய இம்பேக்டை நல்லபடியாக ஏற்படுத்துவதற்கு நீங்கள் சினிமாவை பயன்படுத்தி கொண்டு அடுத்த கட்ட அரசியல் நீங்கள் வந்து நீங்கள் பாத யாத்திரை போவதாக இருக்கட்டும், நீங்கள் களப்பணிகள் செய்யக்கூடிய வேலையாக இருக்கட்டும், நீங்கள் ரொம்ப தீர்க்கமாக சில விஷயத்தை விஜய் வந்து முன்னெடுக்கணும். இதற்கு மேலே வந்து விஜய் அவர்கள் இந்த கேம்பஸ்குள்ளே இருந்து நீங்கள் வெளியில் வாங்க. புரியுதுங்களா? என்ன மாதிரியான கேம்பஸ் அது? இந்த கேட்டட் கம்யூனிட்டின்னு சொல்லி போடுறாங்கல்ல, உள்ளே எல்லாமே இருக்குமா, உங்களுக்கு தேவையான ஸ்கூல் இருக்குமா, காலேஜ் இருக்கும், ஸ்விம்மிங் பூல் இருக்கும், சூப்பர் மார்க்கெட் இருக்கும், முடிவெட்டுற கடையிலேருந்து எல்லாமே இருக்கும் அப்படின்ட்டு. அப்போ அதை விட்டு வெளியில் வரதுக்கான தேவையே இருக்காமல் போயிடும். அந்த கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே இருந்தது வரைக்கும் போதும். நீங்கள் வெளியில் வந்தால் என்ன இம்பேக்ட் ஏற்படும்ன்றதை ஆட்சியாளர்களுக்கு காட்டுங்க. நீங்கள் வெளியில் வந்தால் உங்களுக்கு பாதுகாப்பு காவல்துறை தரணுன்ற அவசியம் கிடையாது. விஜயகாந்தை போல் தனியாக ஒரு டீமை உருவாக்குங்க. உங்களுக்குன்னு சொல்லி பாதுகாப்பு படைன்னு சொல்லிட்டு டிவிக்கு பாதுகாப்பு படைன்னு ஒன்று உருவாக்குங்க. யூனிஃபார்ம் தனியாக கொடுங்க. 10,000 பேர் உங்கள்கிட்ட கோடி பேர் இருக்கிறான், அதில் ஒரு 10,000 பேர் யூனிஃபார்ம் கொடுத்து தேர்ந்தெடுங்க. நீங்கள் போனீங்கன்னா 10,000 பேர் பாதுகாப்பு கொண்டு நிப்பாட்டிட்டு கூட உங்களை சுற்றி நிற்க வச்சு கூட போங்க. இந்த 10,000 பேர் கடந்தால் வேறு யாரும் வந்து உங்களை நெருங்கிட முடியும். ஆனால் நீங்கள் பொது வழிக்கு வரணும். வராமல் நீங்கள் கேம்பஸ்குள்ளே உட்காந்துட்டு செய்யக்கூடிய அரசியலை தவிர்த்து கொண்டு நீங்கள் களத்தில் இறங்கி இவர்கள் கண்ணில் விரல விட்டு ஆட்டக்கூடிய வேலை செஞ்சீங்கன்னா தான் கிட்டத்தட்ட நீங்கள் வந்து நடைபயணம் போவதற்கு முன்பாகவே இந்த வேலையை செய்ய ஆரம்பித்தாதான் இதோட இம்பேக்ட் என்னன்றது உங்களுக்கு புரியும். நீங்கள் நடைபயணத்தை அப்போ நீங்கள் அப்போ வெளியில் வரலாம், பெரிய இம்பேக்ட் அப்போ தான் ஏற்படும்ன்ற மாதிரி நீங்கள் சைலண்ட்டாக போனீங்கன்னாக்கா டைம் இல்லை. நீங்கள் நடைபயணம் பிளான் பண்ணுறது ஜூலை இல்லாட்டி செப்டம்பரில் பிளான் பண்ணுறீங்க, அப்போ தான் நீங்கள் வெளியே வருவீங்கனாக்கா அது எடுபடாது. நீங்கள் உள்ளே இருந்துட்டு நீங்கள் வெளியில் வாங்க. நீங்கள் வந்து கேட்டட் கம்யூனிட்டிலேருந்து வெளியில் வந்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், இங்கே உங்களுக்கு 1000 வீடுகள் 1000 கதவுகள் திறந்து வைத்து காத்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒவ்வொரு குடிமகனும் ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற நபரும் உங்களுக்கு பாதுகாப்பை உறுதியாக செய்வான். உங்கள் நலனுக்காக அவன் பாதுகாப்பாக அரணாக வந்து நிற்பான். அதனால் வந்து நீங்கள் அந்த பாதுகாப்பை கொடுத்த கவலைகளை விட்டு களத்துக்கு வாங்கன்னு சொல்கிறேன். நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி தம்பி.